புதுச்சேரி ரெட்டியார்பாளைய பகுதியில் உள்ள மக்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருக்கிறார். அங்கு கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியேறியதால் 3 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பாதாள சாக்கடை நிரம்பி வழிவது குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா உங்களுடைய அதாவது பொதுமக்கள் அனைவருமே வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சிகளை. அவர்கள் அனைவருமே வீட்டை விட்டு வெளியே தான் அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவருக்குமே சுகாதாரத்துறையினர் முகக்கவசம் அணிவித்து அவர்களுக்கு வழங்கி முகக்கவசம் தான் அமர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு நாம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்போம். அம்மா, நீங்க எப்பொழுது நீங்க வெளில இருக்கீங்கம்மா? காலையில இருந்து தான் இங்க இருக்கோம். 7:30-8 மணில இருந்து வெளியில தான் இருக்கிறோம். 7:30-8 மணில இருந்து வெளியே தான் இருக்கிறோம். அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 8 மணில இருந்து வெளியில தான் இருக்கிறோம் நாங்க எல்லாரும். இல்ல, அந்த பெரிய கனெக்ஷன், டிரைனேஜ் கனெக்ஷன் அந்த தெருவுல வருது. அது ஏதோ லீக் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகி இருக்கு. அதனால 3 பேர் இறந்துட்டாங்க. 4 பேர் இறந்துட்டாங்களாம். இப்போ 4-5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க மயக்கத்துல, சீரியஸ் கண்டிஷன்ல. நீங்க இந்த மழை கால டயத்துல இந்த இடத்துல ஸ்மெல் வருது அப்படிங்கிறது என்னமா? அது மழை காலத்துலயா? இந்த தண்ணியை திறந்து விடுறாங்க பாரு, அந்த லெட்டின் தண்ணியை திறந்து விட்டா உட்காரவே முடியல. நாத்தம். இங்க இருந்து 10 பேர் போய் கேட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இவ ஒண்டி அன்னைக்கு வண்டி எடுத்துன்னு ஓடுறாவோ உள்ள உட்கார முடியலன்னு. இப்ப நாங்க வயசானவங்களாம் எப்படி அந்த நாத்தை தாங்கின்னு உயிரா இருக்க முடியும்? நாங்க மூச்சு அடைக்குது, மூச்சு வாங்குது, நடக்க முடியல, சாப்பிட முடியல, பட்டினியா கிடக்குறோம். அப்ப இதெல்லாம் யார் கேக்குறாங்க? கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு காலையில நீங்க எப்போ உங்களுக்கு தகவல் சொன்னாங்க? நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்களா? காலைல ஒரு 7:30-8 மணி இருக்கும். அப்பதான் நாங்க தகவல் இது மாதிரி சொன்னாங்க. 3 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் சீரியஸா இருக்காங்க சொன்னாங்க. உடனே சுகாதாரத்துறையில இருந்து மாஸ்க் கொடுத்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எத்தனையோ தடவை, எவ்வளோ நாளா, எத்தனை வருஷம், இந்த 2 வருஷமா காலமா தான் ரொம்ப அடிக்குது. நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவோம். நான் ஒரு பொம்பளை உடம்பு சரியில்லை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை போய் கேட்டு சண்டை போட்டுட்டு வந்து அப்பயும் ரெஸ்பான்ஸ் இல்லை. போடுறோம் மருந்து கொட்டி பவுடர் நாத்தம் வராத அளவுக்கு பாக்குறோம் சொல்றாங்க. நாறுது. வாரத்துல ஒரு 3-4 தடவை இதே மாதிரி தான் நாத்தம் ரொம்ப அடிச்சிருது. வெளியிலே வெளி வாட்டத்திலே நல்ல ஸ்மெல். வீட்டு உள்ளேயும் அடிக்குது, வெளியிலயும் அடிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. பொதுமக்கள் தெரிவிப்பது இந்த பகுதி இப்ப அருகில் தான், அதாவது அந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்கின்ற காரணத்தால் சாதாரணமாகவே இது போன்ற ஒரு துர்நாற்றம் அடிப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இங்க கூட ஒரு இளைஞர் இருக்கின்றால் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அருகில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வாட வருதா? ஆமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஸ்மெல்லாம் இல்ல. இது வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா தான், ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் பேக்ல தான் ப்ராசஸ் பண்ணாம, முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபோம்னா வாய்க்கால்ல போயிட்டு இருக்கும். அதுக்கு அப்போலாம் ஸ்மெல் இல்லை. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட அந்த சொல்யூஷன் தரல, அதை ப்ராசஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் தரல. அது சொல்லியுமே அவங்க ஒரு சில டைம்ல என்னன்னா நைட் டைம்ல போடுறாங்க. முன்னாடி எனி டைம் அப்பப்போ பம்ப் பண்ணுவாங்க. இப்போ நைட் டைம்ல மட்டும் போடுறாங்க. நைட் டைம்ல ஸ்மெல் வர்றதுனால நிறைய பேருக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் வருது. பிரீத்திங் இஷ்யூஸ் இல்லாம நிறைய உடல் உபாதைகள் நிறைய வருது. அதாவது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கின்றது. அதே நேரம் அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது அந்த ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்கை அது நிரம்பிய உடனே அதை உடனடியாக சுத்தப்படுத்தினாலே இது போன்ற ஒரு விபத்து வராது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இது முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை புதுச்சேரியிலே கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் ஆனது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இது போன்ற ஒரு விபத்து நடைபெறவில்லை. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பகுதிக்கு ஆய்வு செய்வதற்காக இருக்கின்றார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்கப்படுவதற்காகவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி ஒரு அவசர கால பாதுகாப்பு பகுதியாகவே இந்த பகுதி அதிகாரிகளால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து அரசு துறை இயந்திரங்களும் இந்த பகுதியிலே குவிந்திருக்கின்றார்கள். அதாவது சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறையிலும் வந்திருக்கின்றார்கள். மேலும் சுற்றுச்சூழல் துறையினரும் அவர்களும் விஞ்ஞானிகளும் இங்கு வர இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வாயு எது போன்ற வாயு என்பதை அவர்கள் கண்டறிவதற்கான நடவடிக்கையிலும் அவர் ஈடுபட்டு வருகின்றார்கள். பூங்குழலி, இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகு அனைத்து அதிகாரிகளும் அங்கே குவிந்திருக்கிறார்கள். மக்கள் புகார் அளித்த பொழுதே அதிகாரிகள் அங்கு குவிந்திருந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும்.
தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.